கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் 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 கொண்டே இருப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் 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 துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி நீர், அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, உலர்ந்து போய் கிடந்த எங்களுடைய உள்ளங்களை எல்லாம் உயிர் பெற செய்தீரே. உம்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம். மீதியான வேலையை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆமா, இப்போ யோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவன் சொன்னார். அப்ப உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் தேவன் நம்மோடு கூடத்தான் இருக்கிறார். அவர் விலக மாட்டார், அவர் கைவிட மாட்டார். அப்படின்னா உயிரோடு இருக்கிற நாளில் நம்ம அவரை விட்டு விலகி போக வாய்ப்பு இருக்கிறது. அவர் நம்மை விட்டு அவர் நம்மளோடு இல்லாமல் போக வாய்ப்பு இருக்கிறது. அவர் நம்மை கைவிட வாய்ப்பு இருக்கிறது. எப்படி என்றால், நாம அவரை விட்டு விலகுனா, நாம அவரை கைவிட்டா, நாம அவர் வேண்டான்ட்டு போனோம் அப்படின்னோம்னா அவரு நம்மகிட்ட இருந்து நம்ம கிரியை செய்ய முடியாது. அதனால கர்த்தர் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் இருப்பேன் அப்படின்னு நமக்கு வெளிப்படுத்துகிறார். அன்னைக்கு யோசுவாட்ட சொல்றாரு, நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, நீ விட்டுட்டு போனா கூட நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. நீ விட்டுட்டு போனா கூட நான் உன்னை விட மாட்டேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்படின்னா நீ விட்டுட்டு போனா கூட நான் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அதுக்கு பெரிய உதாரணம், நான் உன்னை விடமாட்டேன் என்பதற்கு பெரிய உதாரணம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாய் பூமிக்கு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி பாவம் செய்த நம்மளுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படி அதுக்கு அடையாளம் இயேசு கிறிஸ்து தான் அடையாளம். விடமாட்டேன், உங்களெல்லாம் விடமாட்டேன் அப்படிங்கிறதுக்கு. அல்லேலூயா. அடுத்து என்ன இதுன்னா, சபையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், அவருடைய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபை. அல்லேலூயா. அப்ப சபையும் விடாது, இயேசுநாதரும் விடமாட்டார் நம்ம ஒருத்தரையும். அல்லேலூயா. அப்ப உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பு எதிர்த்து நிற்பது இல்லை. அப்ப உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நமக்கு எதிராக யாரும் நிக்க போவதில்லை. ஆனா வருவான், நிக்க போவது இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுகிற சக்திகள் அநேகமாய் உண்டு. அது இந்த நாட்களில மாத்திரமல்ல, அந்த நாட்களிலும் உண்டு. அன்னைக்கு எகிப்து தேசத்திலே அடிமையாக இருந்த ஜனங்கள், அன்னைக்கு அவர்கள் அந்த கானான் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் மோசேயினால் அழைத்து வரப்பட்டு செங்கடலை கடந்து அந்த வனாந்தரத்திலே நடந்து வந்த பொழுது, ஓரேப் என்கிற இடத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது, அமலேக்கியன் அவனுக்கு விரோதமாய் வந்தானாம், அவனுக்கு எதிராக வந்தானாம். தேவனுடைய பிள்ளைகள் தங்களுக்கு வாக்கு பண்ணின வாக்குத்தத்தமான அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து விடாதபடி எதிராய் வருகிற காரியங்கள் நமக்கும் உண்டு. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார் இங்கே யோசுவாவிடத்தில், நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பது இல்லை அப்படின்னு. அப்படின்னா என்ன சொல்ல வருகிறார் என்றால், அவன் எதிர்த்து வருவான், நீ சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிப்பதற்கு அவன் கடைசி வரை தடையாய் இருக்க மாட்டான். நீ சுதந்திரிப்பா என்று சொல்லுகிறார். நீ உயிரோடு இருக்கும் போதே சுதந்திரிப்பா என்று சொல்லுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எதிர்த்து ஒருத்தனும் நிற்க மாட்டான், ஆனா எதிர்த்து வருவான். வசனம் சொல்லுகிறது,
உபாகங்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், உபாகமம் 25:17, அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்தான். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக வந்தான். நம்ம வாழ்க்கையிலையும் அமலேக்கு போன்ற காரியங்கள் நம்மை எதிர்த்து வரும். ஆனாலும் நாம் அதை ஜெயமெடுக்க வேண்டும். இவர்கள் எப்படி ஜெயமெடுத்தார்? அதுவும் இன்னொரு வசனத்தையும் சொல்ல, எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே கூட பீலேயாம் சொல்லுகிறான், முந்தி எழும்பினவன் அமலேக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாக தேவ ஜனங்களுக்கு எதிராக எழும்பினவன் அமலேக்கு என்று பீலேயாம் கூட அங்கே எண்ணாகமம் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவன் முந்தி எழும்பினவன், முதலாவதாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக வந்தவன். ஏனென்றால் அவன் கானான் தேசத்தை இவர்கள் போய் சுதந்தரிக்க கூடாது என்பதற்காக எதிராக வந்தவன். யாத்ராகமங்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை அவர்கள் அவனை மேற்கொண்ட காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே மோசே யோசுவாவினிடத்தில் சொல்லுகிறான், நமக்காக மனிதர்களை தெரிந்து கொண்டு அந்த அமலேக்கோடு யுத்தம் பண்ண போ என்று சொல்லுகிறான். இப்பதான் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்திருக்காங்க. இப்பதான் அவங்க அடிமைத்தனத்தில் வீடாகிய எகிப்தை விட்டு புறப்பட்டு தேவன் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு கானான் தேசத்திற்கு போக வந்திருக்கிறார்கள். இதுவரை அவங்க செஞ்சது பூரா அடிமைத்தன வேலை தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் எதிர்த்து சண்டை போடவே இல்லை. மோசே சொல்றாரு, அவனுக்கு எதிராக யுத்தம் பண்ணுங்க அப்படின்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் மோசேக்கு யுத்தம் பண்ண தெரியும். அவன் எகிப்தில் இருக்கும்போதே ஒருத்தனை ஒரே அடியில் கொண்டானான். அடித்து மண்ணை தோண்டி பிதைச்சி போட்டுட்டு போயிட்டானான். ஆனால் இங்கே இவங்க பூரா அடிமைகளாக இருந்த மக்கள், அடிமைத்தன வேலை பார்த்த மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சொன்னதை தான் செய்வாங்க. அவங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது. கத்தி பிடிச்சி போய் நாற்றை அறுத்துருப்பாங்க, இந்த வேலையை தான் செஞ்சுருப்பாங்களே ஒழிய இங்கே சண்டை போடுறதுக்கு தக்கன பலனு இருக்காது. ஏன்னா வனாந்தரத்தில் வந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்பேற்பட்ட சூழ்நிலையிலே அங்கே வசனம் சொல்லுகிறது, மோசே யோசுவாவினிடத்தில் சொல்லுகிறார், நீ நமக்காக மனிதர்களை தெரிந்து கொண்டு அவர்களோடு யுத்தம் பண்ணு அப்படிங்கும் பொழுது, இவர் மலையில் போய் கைகளை தூக்கி இருக்கும் பொழுது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்களாம். அவன் கை தாழ விழும் பொழுது அமலேக்கு மேற்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ரெண்டு பக்கமும், அப்ப தேவனுடைய பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி தேவனை பார்த்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருத்தனும் எதிர்த்து நிற்பதில்லை அப்படின்னா அவன் எதிர்த்து நிற்க கூடாது. எதிர்த்து வரலாம், அவன் தொடர்ந்து நிற்க கூடாது. அப்படின்னா நம்ம கையை மேலே தான் உயர்த்தணும். மோசே அங்கே போய் மேலே கையை உயர்த்தினார். அங்கே இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். அவன் கையை தாழ விழும் பொழுது அமலேக்கு மேற்கொண்டான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே தன் கைகளை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். ஆனால் இப்போ அவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, 12ஆம் வசனத்தில் கைகள் அசந்து போனபடியினால அவங்க கல்லை கொண்டு வந்து கீழே வச்சாங்க. அதன் மேலே உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவனும் ஒரு பக்கத்தில் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாக அந்த அமலேக்கியனை ஜெயித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்மளும் சுதந்திரிக்க வேண்டிய காரியத்தை சுதந்திரிக்கணும், வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும். அப்படின்னா ஒரு ஆளால் முடியாது, ஒரு ஆளால் முடியாது. அங்கே மோசையால் முடியல. அவன் கை தளர்ந்து போயிடுச்சு, அசந்து போயிருச்சு. கூட ஊரும் ஆரோனும் நின்னதுனால அன்னைக்கு அமலேக்கை அவர்கள் ஜெயித்தார்கள். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய வசனம் கடைசியில் சொல்லுது, 14ஆம் வசனத்தில், அமலேக்கை வானத்தின் கீழங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். நம்ம எழுமிட்டோம் அப்படின்னாலே கர்த்தர் செயல்பட ஆரம்பிச்சிருவார். நம்ம எழுமணும். சபையாக இருக்கிற மக்கள் நம்ம எல்லாரும் எழுமணும், ஒருமனப்பட்டு எழுமணும். அன்னைக்கு அவங்க 3 பேர் அங்கே ஒருமனப்பட்டு மேலே நின்னாங்க. மீதி பேர் பூரா இங்கே யுத்தம் பண்ணினாங்க. அப்படின்னா இங்கே கிரியை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதே போல் நாமளும் என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியை செய்யணும். அல்லேலூயா. ஒரு பக்கம் ஜெபம் நடந்துகிட்டு இருக்கணும், ஒரு பக்கம் கிரியை நடந்துகிட்டே இருக்கணும். சகோதரிகள் கூடுகளை நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கோம். கர்த்தர் எல்லா ஜெபங்களையும் கேட்டு கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். இங்கே ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்திலையும் தேவன் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அவர் கிரியை நம்ம இன்னும் தீவிரமாய் நம்ம செயல்படணும்.
ஏன்னா வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார். ஏனென்றால் உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் எதிர்த்து இருக்கிற காரியங்களை நம்ம ஜெயமெடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய கரத்தை அவருக்கு நேரே உயர்த்தி விட வேண்டும். அல்லேலூயா. கரத்தை உயர்த்தும் போது நம்ம அசந்து போகலாம், சோர்ந்து போகலாம். ஆனா நம்ம விடக்கூடாது. நம்ம எல்லாம் சேர்ந்து கரங்களை உயர்த்தணும். சேர்ந்து உயர்த்த ஆவியானவர் ஒரு பக்கம் கிரியை செய்து அவனை வானத்தின் கீழே எங்கும் இராதபடி நாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அமலேக்கை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நாசம் பண்ணணும். அமலேக்கை நாசம் பண்ணணும். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இந்த அமலேக்கியர் சிக்லாக்கில் கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. தாவீதின் பாளையத்தில் அமலேக்கை நாசம் பண்ணுவேன் தேவன் சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் அவன் சும்மா இருக்க மாட்டான், மீண்டும் மீண்டும் வருவான். வந்த பொழுது இங்கே என்ன பண்ணுறான், தாவீது கூறியதை அவனே சவுல் ராஜாவுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். சவுல் ராஜா அவனை பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதம் காத்துக்கிட்டு இருக்குது. ஆனால் சவுல் ராஜா என்ன பண்ணுறான்னா இவனை காலி பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக அவனை பின்தொடர்ந்தே வந்துகிட்டு இருக்கான். இது போக இல்லாமல் இந்த அமலேக்கியம் வேற எதிராக நிற்கிறான். அவனுக்கு உரியதெல்லாம் கொள்ளையாடிட்டு போயிட்டான். மனைவி, பிள்ளைகள், அவனுக்கு உண்டானது, அவன் வீட்டில் இருந்து அவனோட வேலை பார்த்து அவனோட யுத்த வீரர்கள் எல்லாரோடையும் கொள்ளையாடி கொண்டு போயிட்டான். இப்போ இங்கே இருந்தா கூட இருந்தவனே கல்லெடுத்து எரிய ரெடியாக இருக்கான். அவனுக்கு தாவீதை கொல்றதுக்கு ரெடியாக இருக்கான், கல்லெடுத்து கொல்றதுக்கு ரெடியாக இருக்கான். ஏன்னா வசனம் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனத்தில் அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுவதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். 6ஆம் வசனத்தில் பாருங்க, கூட இருக்கிறவன்லாம் கல்லெடுத்து எரியறதுக்கு ரெடி ஆயிட்டான். ஆனால் தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நம்ம சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு எதிராக இருக்கிற காரியங்களை ஜெயம் எடுப்பதற்கு கர்த்தரை தான் பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவரையே பார்க்கணும். கூட இருக்கிறவனே கல்லெடுத்து கொல்றதுக்கு ரெடி ஆயிட்டான். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டானாம். 8ஆம் வசனத்தில் தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு, அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அப்ப நமக்கு எதிராக இருக்கிறது பின்தொடர்ந்து வருகிற சவுல், எதிராக அவனை இருக்கிறத கொள்ளையிட்டு போன அமலேக்கு. இது எல்லாவற்றையும் ஜெயிக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் நமக்கு முன்பதாக கீழே விழணும் அப்படின்னா நாம கரங்களை தேவனுக்கு நேராய் உயர்த்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா சூழ்நிலைகள் மாறும் பொழுது, ஜெயம் எடுக்கும்போது கூட இருக்கிறவங்கெல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. அவனுக்கு தாவீதுக்கே நெருக்கம் வந்த பொழுது அங்கே இருக்கிற அவன் மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான். கூட இருக்கிறவன் மனைவி பிள்ளைகள், அவனுக்கு உண்டான ஆடு மாடு எல்லாத்தையும் அமலேக்கு கொண்டு போயிட்டான்னா கூட இருக்கிறவனே கல்லெடுத்து எறிய ஆரம்பிச்சிட்டான். அதனால தேவனுடைய பிள்ளைகள் எல்லா சூழ்நிலையிலும், நம்மளோட ஆள் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, நமக்கு முதன்மையானவர் கர்த்தர் ஒருவரே. அல்லேலூயா. அவர் ஒருவர் தான் பூமியின் வானத்தின் கீழே எங்கும் அமலேக்கு இராதபடி நாசம் பண்ணுவார். அவர் ஒருத்தர் தான். அன்னைக்கு அவன் யோசுவா முறியடிச்சான், திருப்பி வந்துட்டான், தாவீதிட்ட வந்துட்டான், சவுலிட்ட வந்துட்டான். நிறைய காரியங்கள் அமலேக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்பேற்பட்ட சூழ்நிலைகளை நாம் கர்த்தரை ஒருவரே நோக்கி பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில ஜெயம் பெற வேண்டும், நாம முன்னேற வேண்டும், வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எதிராய் வருகிற காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்கிறதற்கு கர்த்தர் ஒருவரே பார்க்க வேண்டும். கரங்களை அவருக்கு நேரே நீட்ட வேண்டும். தனியாளா நீட்டணும், குடும்பமா நீட்டணும், சபையாய் கரங்களை அவருக்கு நேராய் நீட்ட வேண்டும். ஏன்னா அவன் எப்ப நாளும் நம்மை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பான். அன்னைக்கு பார்வோன் பாருங்களேன், நீ ஆராதிக்க போன்னு சொல்லிட்டு பின்தொடர்ந்து வந்தான். கர்த்தர் பார்த்தாரு, வர்றியா, பின்தொடர்ந்தா வர்ற, என் பிள்ளைகளை எப்படி வழி நடத்த தெரியும்னு. அவர்கள் செங்கடலை கடந்து போனாங்க. அவன் நடந்த வழியில அவன் வந்தான், அது அவன் செத்து போயிட்டான்.
அவனுடைய சேனையே முடிஞ்சு போச்சு. அதாவது நம்ம போகிற வழி நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் நம்ம போகிற வழியில் சத்துரு வந்தான் அப்படின்னா பின்தொடர்ந்து வந்த பார்வோனும் அவனுடைய படைகளும் அன்னைக்கு செங்கடலிலே அழைக்கப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. அதே போல பின்தொடர்ந்து வந்த சவுலை தாவீதின் கையில் தேவன் ஒப்பு கொடுத்தார். பின்தொடர்ந்து வந்து சவுலை தாவீதின் கையில் ஒப்பு கொடுத்தாரு. ஆனால் தாவீது அவனை கொல்லலை, கர்த்தரே கொன்றார் என்று வேதத்திலே பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது சவுலை குறித்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பட்டயத்தில் விழுந்து செத்து போனான், ஆனால் கர்த்தர் கொன்றார் என்றே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்மளுடைய வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள விடாதபடி தடை செய்கிற எந்த சத்துருவாக இருந்தாலும் சரி, நமக்கு எதிராய் வருகிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நிக்கிரம் பண்ணுவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் கரங்களை நாம் சபையாய் குடும்பமாய் அவரை நோக்கியே பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், தாவீது சகலவற்றையும் திருப்பி கொண்டான். நீங்களும் நானும் இழந்து போன எல்லாவற்றையும் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள போகிறோம். நம்ம சுகத்தை இழந்திருக்கலாம், நம்ம பலத்தை இழந்திருக்கலாம், நம்மகிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை இழந்திருக்கலாம். என்னென்ன இழந்து போனோமோ எல்லாவற்றையும் தேவன் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும்படியாய் நாம் நம்முடைய கரங்களை அவருக்கு நேராய் உயர்த்தும் பொழுது எதிராக இருக்கிற எல்லா காரியங்களையும் மாற்றி தேவன் நம்மை ஜெயம் எடுக்க வைப்பார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், கிறிஸ்துவினுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையிலும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் நமக்கு எதிராக அமலேக்கும் சவுலும் பின்தொடர்ந்து வரமாட்டான், பார்வோனும் வரமாட்டான். எது வரும் அப்படின்னா மாம்சமும் அதன் இச்சையும் நம்மளை பின்தொடர்ந்து நமக்கு எதிராக இருக்கிற என்ன காரியம் நம்ம வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விடாதபடி தடை செய்கிற இன்னைக்கு புதிய உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது நம்முடைய மாம்சமும் அதன் இச்சையும். இது நம்மை வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க விடாமல் நம்மளோட இருந்து எதிர்த்து நிற்கும், நம்மளை பின்தொடர்ந்தே வரும். விட்ட பாவம் நம்மளை பின்தொடர்ந்து வரும், விட்ட பழக்க வழக்கங்கள் நம்மை பின்தொடர்ந்து வரும், மாம்சம் நமக்கு விரோதமாய் எழும்பும். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் வசனம் சொல்கிறது கலாத்தியரில், சிலுவையில் அறையணும். சிலுவையில் அரைஞ்சாதான் வாழ்க்கை. அல்லேலூயா. சிலுவையில் அறையணும். பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு அமலேக்கு வருவான், பார்வோன் வருவான், சவுலு துரத்திட்டு வருவான். ஆனால் நமக்கு உள்ளேயே இருக்கான். எங்கேயும் வெளியில இருந்தெல்லாம் வர வேண்டாம். எனக்கு உள்ளேயே இருக்கான். அதை நான் ஜெயிக்கணும். அதை எனக்குள்ளே என்னை எதிர்த்து தேவனிடத்தில் சேர விடாதபடி எதிர்க்கிற காரியத்தை நான் ஜெயிக்கணும். நான் விட்டு வந்த காரியம் என்னை பின்தொடர்ந்து வருதுன்னா அது என்னை பின்தொடராதபடி நான் ஜெயிக்கணும். புதிய ஏற்பாடு மக்களுக்கு உங்களுக்கும் எனக்கும் அது, பழைய ஏற்பாடு மக்களுக்கு அது. அல்லேலூயா. ஏன்னா நமக்காக ரத்தம் சிந்தினவர் ஒருவர் உண்டு, அவர் நம்மை ஜெயிக்க வைக்கிறவர். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எழும்புகிற ஆசை இச்சைகள் எல்லாவற்றையும் நம்ம சிலுவையில் அறையணும். சிலுவையில் அறையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்து எப்படி தன்னை சிலுவையில் அறையிறதுக்கு ஒப்பு கொடுத்தாரோ அதே போல் உலகத்தில் ஆசை இச்சைகளுக்கு நம்ம ஜெயிக்க நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்துரும். நம்முடைய வாழ்க்கையில் மாம்சம் எழும்பவே கூடாது, ஆசை இச்சைகள் எழும்பக்கூடாது. ஆசையே எல்லா துன்பத்திற்கும் காரணம். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருந்து நாம் இந்த உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லைன்னு தேவன் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம அதை ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம வாக்குத்தத்தமான அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ரொம்ப தேவை என்ன அப்படின்னா ஆவியின் கனிகள் அப்படின்னு. ஆவியின் கனியோ அப்படின்னு கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். கலாத்தியர் 5. இதுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. இதுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை. என்னதே? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம். கடைசியில் ஒன்றை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. என்னது? ஆமாம், அன்பு நடிச்சிடலாம், சந்தோஷம் காட்டிக்கிடலாம், சமாதானம் காட்டிக்கிடலாம்,
பொறுமையை காட்டிக்கிடலாம், தயவை காட்டிக்கலாம், நற்குணத்தை காட்டிக்கலாம், விசுவாசத்தை காட்டிக்கலாம், சாந்தத்தை காட்டிக்கிடலாம், இச்சை அடக்கத்தை. அல்லேலூயா. இச்சை அடக்கம் நமக்கு வேணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு இச்சை அடக்கம் வேணும். இச்சை அடக்கம் இருந்தால் தான் ஆவியின் கனி அப்படின்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. இது பூரா இந்த 9 ஆவியின் கனி, கனிகள் கிடையாது, கனி. ஒரு மனுஷன்ட்ட இந்த 9 இருக்கணும். அப்போ நம்ம இன்னும் சிலுவையில் அறையப்படலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்களும் நானும் இன்னைக்கு நம்ம சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்கணும். நீங்களும் நானும் பிரசங்கிக்கிற நான் மட்டும் சொல்ல வரல, நீங்களும் நானும் எல்லாரும் இன்னைக்கு சிலுவையில் அறைக்க நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஏன்னா நமக்கு வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரித்து கொள்ள வேண்டும். உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் உன் கூட இருப்பேன், அதில் எந்த மாற்றமே கிடையாது. ஒருவனை எதிர்த்து நிற்க போதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்யணும். இன்னைக்கு என் வாழ்க்கையில் இந்த ஆவியின் கனி உண்டாகணும். ஆண்டவரே, நான் என்னை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறேன் என்று நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்கு இச்சையடக்கம் வேணுமாப்பா, எனக்கு இச்சையடக்கம் வேணும் ஆண்டவரே. தகப்பனே, ஆவியின் கனி எனக்குள்ள வேணும். மாம்சமும் ஆண்டவரே அதன் ஆசை இச்சையிலும் சிலுவையில் அறைய எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நான் ஆவியினாலே பிழைத்திருக்கணும், ஆவினாலே பிழைத்திருக்கணும், பரிசுத்த ஆவினாலே பிழைத்திருக்கணும். எல்லோரும் கண்கள் மூடி தேவனிடத்துல கேட்போமா? தகப்பனே, எனக்கு ஆவியின் கனியை தாங்க, ஆவியின் கனியை தாங்க. எனக்கு வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரித்துக் கொள்ளணும், வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரித்துக் கொள்ளணும். ஏதோ இந்த உலகத்தில் வந்தேன், வாழ்ந்தேன், மடிந்தேன் என்று இல்லாதபடி நான் உம்முடைய பிள்ளையாய், தேவனுடைய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாய், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ளும்படியாய், நான் ஜெயம் எடுக்கும்படியாய் வாழணும் ஆண்டவரே. எனக்கு விரோதமாய் இருக்கிற மாம்சமும் அதன் ஆசை இச்சைகளும் ஆண்டவரே நான் சிலுவையில் அறிய எனக்கு பலன் தாங்க. ஆவியின் கனிகள் எனக்குள்ள ஊற்றெடுக்கட்டும், ஆவியின் கனிகள் எனக்கு ஜீவ தண்ணீராய் எனக்குள்ள இருந்து பெருகட்டும். ஆவியின் தண்ணீர், ஆவியின் கனி எனக்குள்ள இருந்து பெருகணும் ஆண்டவரே. ஆவியின் கனியில நான் பலப்படணும், ஆவியின் கனியில நான் நிலைத்திருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நிலையிலையும் ஆவியின் கனியில நான் நிலைத்திருக்க உதவி செய்வீராக. தாவீது சகலத்தையும் திருப்பிக் கொண்டான், தாவீது சகலத்தையும் திருப்பிக் கொண்டான், தாவீது சகலத்தையும் திருப்பிக் கொண்டான். தேவன் நம்மையும் அவ்விதமாய் செய்ய உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய ஆவியின் கனியை கொடுங்க ஆண்டவரே, ஆவியின் கனியை கொடுங்கப்பா. உம்மை போல ஆண்டவரே எங்களுடைய பாவங்களுக்காய், எங்களுடைய மாம்சத்தின் கிரியைகளுக்காய், எங்களுடைய ஆசை இச்சைகளுக்காய் தகப்பனே, அந்த நாளிலே நீர் சிலுவையில் அறையுண்டது போல இந்த நாளிலே தகப்பனே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அந்த மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே, எங்களுக்கு பலனை கொடுங்க, தேவனே எங்களுக்கு பலனை கொடுங்க. இப்ப ஏற்பட்ட உலகத்தின் கிரியைகளை சிலுவையில் அறைய எங்களுக்கு பலனை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஜெயம் எடுக்கணும் ஆண்டவரே, உலகத்தை ஜெயிக்கணுமாப்பா. தகப்பனே, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளணும். ஒருவருக்கும் ஆண்டவரே ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது. எல்லா நன்மைகளையும் பெற்று இந்த உலகத்தில் அனுபவிக்கணுமாப்பா. நீங்க சிலுவையில சம்பாதித்த எல்லா ஆசீர்வாதங்களையும் இவர்கள் பெற்று அனுபவிக்கணும் ஆண்டவரே. அதற்கு இவர்களுக்குள்ளே தடையாயிருக்கிற, எனக்குள்ளே தடையாயிருக்கிற மாம்சமும் அதன் ஆசை இச்சைகளையும் இந்த நாளிலே சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறோம். ஆவின் கனியை எங்களுக்கு கொடுத்துருங்கப்பா, ஆவியின் கனியை எங்களுக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே. அந்த இச்சை அடக்கத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க, நீடிய பொறுமையை எங்களுக்கு கொடுத்துருங்க, அந்த சாந்தத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க அப்பா. எங்கள் சுபாவமாய் அது மாறணும் அப்பா. ஆவியின் கனி எங்கள் சுபாவமாய் மாறணும் தகப்பனே. அவ்விதமான கிருபைகளை எங்களுக்கு தருவீராக. உம்முடைய கிருபைகளுக்காய், உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து செபிக்கிறோம்.
தேவனே கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து ஆண்டவரே ஜெபிக்கவும், ஜெபித்து கிரியை செய்யவும் ஆண்டவரே, அதன் மூலமாய் தேவன் இந்த எல்லைகளிலே மகா பெரிய கிரியைகளை செய்யவும் தகப்பனே நாங்கள் தொடர்ந்து செயல்பட உதவி செய்வீராக. சபையாராய் நாங்கள் ஒருமனப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Jesus. எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிப்போமா. சோதரம் 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 வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர். அவர் நினைத்தது ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையில தடைபடாது. அவர் செய்ய நினைத்த காரியம் ஒரு நாளும் ஒருபோதும் தடைபடாது. ஹல்லேலூயா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீ முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீ முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன், நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறேன். காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன், நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறேன். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். என்னை புடமிட்டால் பொன்னாக துலங்கிடுவேன். என்னை புடமிட்டால் பொன்னாக துலங்கிடுவேன். நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல காத்துக் கொண்டேன். நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல காத்துக் கொண்டேன். உமக்கே ஆராதனை உயிருள்ள
ஏங்குதையா என் மீட்பரே, என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே. அறிக்கை பண்ணுங்க வாயில திறந்து. மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே காணுமே. இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. எப்போது வருவீரையா, எப்போது வருவீரையா, என் உள்ளம் ஏங்குதையா, எப்போது வருவீரையா, என் உள்ளம் ஏங்குதையா. சொல்லுங்க, எப்போது, எப்போது வருவீரையா, என் உள்ளம் ஏங்குதையா. சொல்லுவோம், எப்போது, எப்போது வருவீரையா, என் உள்ளம் ஏங்குதையா. ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவருடைய இருதயமும் ஆயத்தமா இருக்கணும், ஏக்கமா இருக்கணும் அவருடைய வருகைக்கு. ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் வாழ்க்கையில எண்ணி முடியாத அதிசயங்களை செய்திருக்கிறார். என்னுடைய காயங்களுக்கு எல்லாம் கட்டு போட்டு என்னை அணைத்து அவர் சேர்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. அவர் முடிவெடுத்துட்டாரு. நமக்காக முன்குறித்தது எதையுமே அவர் செய்து முடிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் அமருங்கள். 76வது சங்கீதம். நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதமாகிய பாட்டு. ஆசாபின் சங்கீதம். முதல் 2 வசனத்தில் தேவன் இஸ்ரவேல் தேசத்தின் மேன்மையை குறித்து ஆசாப் பாடியிருக்கிறார். 3வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் இஸ்ரவேலின் தேவன் எவ்வளவு மேன்மை, எவ்வளவு மகத்துவமானவர், எவ்வளவு மகிமையுள்ளவர் என்பதை சங்கீதம் பகுதி சொல்கிறது. கடைசி 2 வசனங்களும் அப்படிப்பட்ட கர்த்தருக்கு, மகிமையின் தேவனுக்கு நாம் எப்படி கனம் பண்ண வேண்டும், நாம் எப்படி அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆசாப் பாடியிருக்கிறார். முதல் 2 வசனங்கள். 1வது வசனம், யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. இஸ்ரவேலை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் தேசம் தேவனுடைய தேசம். இந்த உலகத்தை சகல ஜனங்களையும் ரட்சிக்கும்படியாக தேவன் ஒரு தேசத்தை தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவன் ஒரு கோத்திரத்தை தெரிந்தெடுக்கிறார். இஸ்ரவேலில் 12 கோத்திரங்கள் இருந்தாலும் அதில் யூதா என்ற கோத்திரத்தை தேவன் தெரிந்தெடுத்தார். யூதாவில் தேவன் அறியப்பட்டவர். யூதா என்பதற்கு துதி என்று அர்த்தம். துதிக்கிற இடம். கர்த்தரை எங்கெல்லாம் துதிக்கிறோமோ அங்கே தேவன் அறியப்பட்டிருக்கிறார். ஆலயத்திலே, சபையிலே வந்து நாம் கர்த்தரை துதிக்கும் பொழுது நம் மூலமாக தேவன் மற்றவர்களை அறிய செய்கிறார். யூதாவில் தேவன் அறியப்பட்டவர். அப்பொழுது கர்த்தரை துதிக்கிற துதி எப்பொழுதும் நம் வாயில் இருக்கணும். நம்மளுடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய துதிக்கிற துதி வாயில் இருக்கணும். துதிக்கும் பொழுதுதான் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். அப்போ யூதாவில் தேவன் அறியப்பட்டவர். இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. அவருடைய நாமம் பெரிய நாமம். ஆண்டவர் மோசே பார்வோனிடத்தில் வந்து ஜனங்களை அழைத்து போக உத்தரவு கொடுங்கன்னு கேட்கபோது அவருடைய நாமம் என்று என்ன என்று கேட்டால் ஆண்டவர் சொல்லுவார், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்வதார். இருக்கிறேன் என்று அவர் சொல்லுவார். அவருடைய நாமம் எப்படிப்பட்டது? பெரியது. சகல எல்லா தேவர்களை காட்டிலும் நம் தேவன் பெரியவர். அவரே ஏக சக்கராதிபதி, அவரே ராஜாதி ராஜா, அவரே கர்த்தாதி கர்த்தா, அவரே நித்திய பிதா. இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. 2வது வசனத்தில், சாலேமில் அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. தேவன் சாலேமில் அவருடைய கூடாரமும். சாலேம் என்றால் எருசலேம் என்று அர்த்தம். ஆபிரகாமுடைய காலத்தில் மெல்கிசேதேக் என்னும் ஆசாரியன் அவருக்கு அவருக்கு தசமபாகம் கொடுத்தார். அந்த
அப்பமும் இந்த காரியம் எபிரேயர் 7வது அதிகாரத்தில் 1வது வசனம், இந்த மெல்கிதேசேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாயிருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். அந்த மெல்கிதேசேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ராஜாவும் ஆசாரியனுமான மெல்கிதேசேக்கு ஆபிரகாமுடைய காலத்தில் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க எதிர்கொண்டு போனவர். அப்படிப்பட்ட மெல்கிதேசேக்கு என்ற அந்த ஆசாரிய முறைமையின்படிதான் ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றினார். இன்றைக்கு நாம் அந்த வழிமுறையில்தான், மெல்கிதேசேக்கின் அந்த முறையின்படிதான் நம்மை தேவன் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ சாலேம் என்பது எதை குறிக்கிறது? எருசலேம் என்பது, எருசலேமுடைய அந்த ஆபிரகாம் காலத்தில் சாலேம் என்று அழைக்கப்பட்டது. அது பிற்காலத்தில் தாவீதினுடைய காலத்தில் எருசலேம் என்று மாறியது. தாவீது ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவுடன் முதலாவது செய்த காரியம் என்னவென்றால் சீயோன் கோட்டையை பிடித்தார். அவரை பிடிக்கும் பொழுது அந்த காலத்திலே அது எபூசியரின் கையில் இருந்தது. அதை அவர் குருடர்களும் சப்பானிகளும் தடுத்தார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ சீயோன் கோட்டை, எருசலேம் என்பது தேவனுடைய கூடாரம். அதனால்தான் தாவீதை ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனாகிய தாவீது, என் தாசனாகிய தாவீது, என் தாவீது இருதயத்திற்கு ஏற்றபடி எல்லாம் செய்வான், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று தாவீதை ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறார் என்றால், அந்த சாலேமை, அந்த எருசலேம் சீயோன் கோட்டையை தாவீது பிடித்தார். சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. கர்த்தருடைய வாசஸ்தலம் எங்கிருக்கிறது என்றால் சீயோனில் இருக்கிறது. எத்தனையோ கோட்டை, எத்தனையோ மலை இருந்தாலும் தேவன் ஒரு இடத்தை விரும்பி வாசம் பண்ணி அந்த இடம் என்றால் எதென்று கேட்டால் சீயோன். சங்கீதம் 48:2 கூட நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 48:2, வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பான ஸ்தானமும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம். மகாராஜா, நம்முடைய ஆண்டவர் தான் மகாராஜா. மகாராஜாவின் நகரம் எது என்று கேட்டால் சீயோன். அப்போ அவருடைய வாசஸ்தலம் எங்கிருக்கிறது? சீயோனில் இருக்கிறது. எருசலேமில் அவருடைய கூடாரமும் சீயோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. மூன்றாவது, நம்ம எப்படிப்பட்ட இவ்வளவு பெரிய தேவனை அவர் எப்படிப்பட்டவர்? தேவன் இஸ்ரவேலின் தேவனானவர் எப்படிப்பட்டவர் என்பதை 3 முதல் 10வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கிறோம். 3வது வசனத்தில், அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார். ஆண்டவர் யுத்தத்தை நடத்துகிற தேவன் மாத்திரமல்ல, யுத்தத்தை ஓய பண்ணுகிற தேவனாகவும் இருக்கிறார். நமக்கு விரோதமாக சத்துருக்கள், அநேக சத்துருக்கள் வில்லை தொடுக்கிறார்கள், அம்புகளை ஏற்றுகிறார்கள், கேடகத்தை கொண்டு வருகிறார்கள், பட்டயத்தை கொண்டு வருகிறார்கள், யுத்தம் பண்ணுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்துருக்கள் எவ்வளவு யுத்தம் பண்ணுகிறார்கள், எவ்வளவு அவமானம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. ஆனால் எத்தனை யுத்தங்கள் வந்தாலும் அத்தனை யுத்தங்களையும் ஓய பண்ணுகிற தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம வேத புத்தகத்தில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்தபோது, அவர்களுக்கு விரோதமாக அநேக சத்துருக்கள் அவர்களுக்கு விரோதமாக வந்தபோது ஆண்டவரே யுத்தத்தை நடத்தினார். ஆண்டவரே அவர்களுக்காக யுத்தத்தை நடத்தி யுத்தத்திலே ஆண்டவர் வெற்றியும் தந்தார். 4வது வசனம், மகத்துவம் உள்ளவரே, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் நீர் பிரகாசம் உள்ளவர். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் மகத்துவமுள்ள தேவன். மகத்துவமுள்ள தேவன் என்றால் என்ன அர்த்தம்? இங்கிலீஷ்ல குளோரியஸ் காட். நம் கடவுள் மகத்துவமுள்ள கடவுள். அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. அவரே இந்த பூமி, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார், சூரிய சந்திரரை உண்டாக்கினார். அவருக்கு முன்பாக ஒருவரும் ஒப்பிடத்தக்கவர் இல்லவே இல்லை. மகத்துவம் உள்ளவரே, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் நீர் பிரகாசம் உள்ளவர். அவரே பிரகாசம் உள்ள தேவனாயிருக்கிறார். 5வது வசனம், தைரிய நெஞ்சுள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரையடைந்து அசந்தார்கள், வல்லமையுள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமல் போயிற்று. தைரிய நெஞ்சுள்ளவர்கள், அந்த தேவன் இல்லை என்று துன்மார்க்கமாய் அவர்கள் தன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்காக திறந்து கொடுக்காமல் தைரிய நெஞ்சுள்ளவர்களாய் தன்னுடைய சுய புத்தியை சார்ந்து, தன்னுடைய சுய பலத்தை சார்ந்து கொண்டு இந்த உலகத்தில் அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் கொள்ளையிடப்பட்டு நித்திரையடைந்து அசந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு முன்பதாக ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு முன்பதாக அவர்கள் ஒரு நாளும் வெற்றி அடையவே முடியாது. தைரிய நெஞ்சுள்ளவர்கள், கர்த்தர் இல்லை என்று சொல்லுகிறவர்கள், கர்த்தரை விசுவாசிக்காதவர்கள், கர்த்தர் மேல்
தன்னுடைய நம்பிக்கையை வைக்காத யாரும் அவர்கள் யாரும் வெற்றி சிறக்கவே முடியாது. ஏன்னா தேவன் தான் அவர்களை என்ன பண்ணுகிறார், வெற்றி தேவன் மாத்திரம்தான் நம்ம சார்ந்து வாழணும். அப்பொழுதுதான் நமக்கு வெற்றியை தேவன் கொடுக்க முடியும். அன்று பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் பின்தொடர்ந்து வந்தபோது தடையாய் முன்னால் செங்கடல் நின்ற பொழுது அந்த செங்கடலுக்குள்ளாக ஆண்டவர் என்ன பண்ணார், குதிரைகளையும் ரதங்களையும் அமிழ்த்து போட்டார் என்று பார்க்கிறோம். 6வது வசனம், யாக்கோபின் தேவனே உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. ஆண்டவர் அந்த ரதங்களையும் குதிரைகளையும் அமிழ பண்ணினார். அவ்வளவு பெரிய சமுத்திரத்திலே ஆழத்தில் அவர்கள் அமிழ்ந்து போனார்கள். 7வது வசனம், நீரே பயங்கரமானவர், உமது கோபம் மூழும்போது உமக்கு முன்பாக நிற்பவர் யார்? கர்த்தரே பயங்கரமான தேவன். கர்த்தருக்கு கோபம் வருமானால் அவருக்கு முன்பதாக நாம் எப்படி நிற்க முடியும்? கர்த்தருக்கு கோபம் வருமா? இப்போ நமக்கெல்லாம் கோபம் வருதில்லை, கோபம் அதிகமாக வருதில்லை. சில நேரத்தில் நம்ம காரணம் இல்லாமல் கூட கோபித்துக் கொள்கிறோம். சில நேரத்துக்கு நம்ம நியாயம் இல்லாமல் கோபித்து விடுகிறோம். ஆனால் கர்த்தருக்கு கோபம் வந்தால் அதுக்கு ஒரு நியாயம் உண்டு, ஒரு காரணம் உண்டு. கர்த்தர் காரணம் இல்லாமல் யாரையும் கோபித்து கொள்ள மாட்டார். அவர் அநேக முறை நம்ம இடத்துல இவ்வளவு பொறுமையாயிருக்கிறார். கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். எவ்வளவு பொறுமை இருக்கிறார். இந்த என்னுடைய பிள்ளை இப்பொழுது மனம் திரும்பும், இப்போ வந்துடும், பாவம் செய்யாதுன்னு ஆண்டவர் நம்ம இடத்துல எவ்வளவு நீடிய பொறுமையாயிருக்கிறார். அப்படி ஆண்டவர் கொடுத்த அந்த ஒரு எல்லாவற்றுக்கும் நீடிய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையை மீறி நாம் செயல்படும் பொழுது, நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தருக்கு கோபம் வரும். உமது கோபம் மூழும்போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருக்கு கோபம் வந்தால் அவருக்கு முன்பாக நாம் நிற்கவே முடியாது. நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவர் எழுந்தருளின போது நியாயம் விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். அந்த தேவன் யார்? நீதி. அவரே நீதி செய்கிறார். நீதியின் தேவன், நியாயாதிபதி. பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்தெழுந்த போது வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர், பூமி பயந்து அமர்ந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒருவேளை நியாயக்கேடு நியாயத்தை புரட்டுகிறவர்கள் இருக்கிறார்களா? அவர்களுக்கு கர்த்தருடைய கோபத்துக்கு முன்பதாக அவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள். அவர்கள் கர்த்தருடைய கோபத்தின் முன்பதாக அவர்களால் நிற்கவே கூடாது. நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்தருளுவார். அந்த தேவன் வரப்போகிறார், சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகை ரொம்ப சமீபமாய் இருக்கிறது. அவர் வரும்பொழுது நமக்காக நியாயம் செய்கிறவராய் வருவார். அவர் நியாய தீர்ப்பு நாள், அந்த நாள் முன்பதாக ஒருவரும் நிற்கவே முடியாது. அந்த நாளிலே நிச்சயமாய் தேவன் எல்லாருக்கும் நீதி செய்வார், நியாயம் செய்வார். 10வது வசனம், மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும், மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர். மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும், மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர். மனுஷனுடைய கோபம் எல்லாம் அவருடைய கோபத்திற்கு முன்பதாக ஒன்றுமே இல்லை. நாம் ஏனென்று அவர் இடத்துல கேட்க முடியாது. ஏனென்றால் அவர் நிறைய நீடிய பொறுமையாய் நமக்கு எவ்வளவோ தருணத்தை கொடுத்து விட்டார். அவரிடத்துல நாம் கோபித்துக் கொள்வதற்கு அந்த நாளிலே ஒன்றுமே இருக்காது. தேவன் மாத்திரம்தான் நியாய தீர்ப்பு செய்கிறவராய், நீதி செய்கிறவராய் இருக்கிறார். 11வது வசனத்தில் இப்படிப்பட்ட தேவன், எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார்? தேவன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்கள் எல்லாரையும் ஆண்டவர் கீழே விழ தள்ளி கர்த்தர் தாமே நியாயாதிபதியாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராய் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நியாயம் செய்கிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் எப்படி கனம் பண்ண வேண்டும் என்று 11:11 சொல்லியிருக்கிறார் ஆசாப். பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள். அப்படிப்பட்ட பயங்கரமான தேவனை, அப்படிப்பட்ட மகத்துவமுள்ள தேவனை நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால் பொருத்தனைகளை பண்ணி அவருக்கு நிறைவேற்ற வேண்டும். பொருத்தனை பண்றது கண்டிப்பு கிடையாது, கட்டாயம் கிடையாது. நம் புதிய உடன்படிக்கையில் கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு பொருத்தனை என்பது ஒரு கட்டாயம் கிடையாது. ஆனால் ஒருவேளை நாம் கர்த்தருக்கு இதை பொருத்தனை பண்ணி நாம் ஒருவேளை ஜெபித்திருப்போமானால் நிச்சயமாக அந்த பொருத்தனையை நாம் தவறாமல் நிறைவேற்ற வேண்டும். நிச்சயமாய் தேவன் நம்மிடத்தில் கேட்பார். பொருத்தனைகளை எல்லாம் நாம் நிறைவேற்ற ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். 12வது வசனம், பிரபுக்களின் ஆவியை அடக்குவார், பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர். பிரபுக்களின் ஆவியை அடக்கி பூமியின் ராஜாக்களுக்கு அவர் பயங்கரமானவர். இந்த உலகத்திலே அநேக எஜமான்கள் இருக்கிற பிரபுக்கள் இருக்கிறார்கள், ராஜாக்கள் இருக்கிறார்கள், நம்மை ஆளக்கூடிய, நம்ம
மேல் ஆளுகை செய்கிறவர்கள். நம் வேலை செய்கிற இடத்திலே நமக்கு பாஸ் இருக்காங்க, நமக்கு எஜமான் இருக்காங்க, நம்மளுக்கு வேலைக்கு அமர்த்தின நமக்கு எஜமான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்பு அவங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் அவங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் தான் உயர்ந்திருப்பார், ஆண்டவர் தான் நீதி செய்வார், நியாயம் செய்வார். அப்படிப்பட்ட தேவனை நாம் என்ன பண்ண வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். பொருத்தனைகளை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து நம் பொருத்தனை எல்லாம் நிறைவேற்றும் பொழுது அந்த மகத்துவமான தேவன், உன்னதமான தேவன், நிச்சயமாய் நம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆசாபினுடைய சங்கீதம் இப்படியாய், தேவன் இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் ராஜாதி ராஜா, மகத்துவமான தேவன், பயங்கரமான தேவன் நமக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், நம்முடைய சத்துருக்களுக்கு நம்மை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய கோபத்திற்கு முன்பதாக ஒருவரும் நம்மை ஆண்டவருக்கு முன்பதாக நிற்கவே முடியாது. நீதி செய்கிற நியாயாதிபதியாய் நிச்சயமாய் நமக்கு நியாயத்துக்கு எல்லா விதமான அநியாயத்திற்கும் ஆண்டவர் நீதிக்கு சரி கட்டுகிற தேவனாய் நமக்குள் இருந்து நம்மோடு கூட இருந்து தேவன் வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட சகல பரிசுத்தவான்களோடும் கூட இன்றும் என்றும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஒருவருக்கொருவர் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்ளுங்கள்.